கர்த்தரில் விசுவாசம் வைத்து சகல காரியங்களிலும் சகல சூழ்நிலைகளின் மேலும் நாம் வெற்றி பெற முடியும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எஸ்தர் 6ஆம் அதிகாரம். கர்த்தர் மிகவும் பெரியவர். எந்த சூழ்நிலையிலேயும் எந்த காரியத்தையும் செய்ய அவர் வல்லமையுடையவர். எஸ்தரின் சகோதரரும் வளர்ப்பு தந்தையுமாய் இருந்த மொர்தெகாயை கொல்வதற்காக ராஜ சமூகத்தில் இருந்து ராஜாவுக்கு தளபதியாக இருந்து வேலை செய்து கொண்டிருந்த ஆமான் என்பவன் அந்த மொர்தெகாயை கொல்ல வேண்டும் என்றும், தேசமெங்கும் இருக்கிற 127 தேசமெங்கும் இருக்கிற யூதர்களை கொல்ல வேண்டும் என்று சட்டம் இயற்றி மொர்தெகாய்க்காக ஒரு தூக்கு மரத்தை செய்து வைத்தான். தன் மனைவியோடும் தன் நண்பர்களுடனும் பேசி முடிவு செய்து சுமார் 100 அடிக்கும் மேல் உயர்ந்ததாக மொர்தெகாய்க்கென்று ஆமான் மிகப்பெரிய தூக்கு மரத்தை செய்ய வைக்க அவன் கட்டளை கொடுத்து விட்டார். மறுநாள் அந்த தூக்கு மரம் வரப்போகிறது. அதே இரவில் கர்த்தர் மொர்தெகாயையும் யூத ஜனங்களையும் காப்பாற்றும்படியாக அன்பின் ஆவியானவர் இறங்கிவிட்டார் பூமியில். அவர் அகாஸ்வேரு ராஜாவிற்கு தூக்கத்தை வரவிடவில்லை. அகாஸ்வேரு ராஜா படுக்கிறார், ஆனால் அவரால் இரவில் தூங்கவே முடியவில்லை. ராஜா நாளாகம புஸ்தகத்தை எடுத்து வரும்படி சொன்னார். நாளாகமம் என்பது ஒவ்வொரு நாளும் அரண்மனையில் எடுக்கப்படும் முடிவுகள் எல்லாம் பதிவு செய்யப்படும் புத்தகமாய் இருக்கிறது. அசம்பிளியிலேயும் பார்லிமெண்டிலேயும் இப்படி செய்வது வழக்கமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த புத்தகத்தை எடுத்து வரும்படி அகாஸ்வேரு ராஜா சொல்லுகிறார். அன்பின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரே அகாஸ்வேரு ராஜாவுக்குள் அங்கு வந்து அந்த இடத்தில் இருந்து அகாஸ்வேரு ராஜாவை வழி நடத்துகிறார். பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார் என்று வேதவசனம் சொல்வது போல இங்கு அகாஸ்வேரு ராஜாவின் இருதயத்தை இலக பண்ணினார். அதாவது எஸ்தருக்காகவும் யூதர்களுக்காகவும் கர்த்தர் இலக பண்ணினார். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வரும் ஆபத்தை பார்த்து கொண்டு அவர் சும்மா இருப்பதில்லை. அவரே இறங்கி வந்து நம்மை காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் அவரை தஞ்சமடைய வேண்டும். என் சுயபலத்தினால் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று இருந்தால் அவர் வந்து நம்மை தொந்தரவு பண்ண மாட்டார். நம் இஷ்டப்படி நாம் போக வேண்டியதுதான். ஆனால் கர்த்தாவே என்னை காத்தருளும் என்று நாம் அவருடைய கரங்களில் நாம் நம் வாழ்க்கையை கொடுத்து விட்டு அவர் திருப்பாதத்தில் விழுந்து விட்டார். அதை விட பாக்கியம் வேறு ஒன்றும் இல்லை. கர்த்தரே சகல துன்பங்களையும் நம்மை விட்டு நீக்கி போடுவார். இந்த இடத்தில் இந்த அருமையான சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக கர்த்தர் செய்கிறார். அதாவது கர்த்தர் அகாஸ்வேரு ராஜாவுக்கு தூங்க விடவில்லை. இதனால் ராஜா அந்த நாள் குறிப்பை எடுத்து பார்க்கிறார். அப்படி அந்த புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது மொர்தெகாய் செய்த காரியம் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. சரியாக அதே காரியத்தை அவர் படிக்கும்படி கர்த்தரை செய்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை அங்கு செயல்பட்டிருக்கிறார். அதாவது அரண்மனை வாசலில் இருந்த அந்த வாசல் காவலாளர்கள் 2 இருந்தார்கள். அவர்கள் பெயர் பிக்தானா, தேரேசு என்பவர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ராஜாவை கொல்லவே திட்டமிட்டிருந்தார்கள். இவர்கள் திட்டமிடுதலை அங்கு அருகில் இருந்த அரண்மனையில் இருந்த அந்த வாசலில் இருக்கிற மொர்தெகாய் கவனித்து கேட்டு அதை எஸ்தர் ராஜாத்திக்கு அறிவிக்கிறார். எஸ்தர் வந்து மொர்தெகாயின் தங்கையாகவும் வளர்ப்பு மகளாகவும் இருக்கிறார். இப்பொழுது ராணியாக அவர் இருக்கிறார். ஆனால் இந்த விஷயம் ராஜாவுக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாது, எஸ்தர் வந்து மொர்தெகாயின் தங்கை என்பது. இப்படிப்பட்ட நிலையில் ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் தான் மொர்தெகாய் எஸ்தருக்கு போய் சொல்லுகிறார். அப்பொழுது எஸ்தர் ராஜாத்தி அதை கேள்விப்பட்டு மொர்தெகாய் என்பவர் இப்படி வந்து சொன்னார். அதாவது தன் அண்ணன் என்று சொல்லாமல் மொர்தெகாய் என்பவர் இப்படி வந்து சொன்னார், உங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்கிறது என்று ராஜாவிடத்திலும் தன் கணவனான ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். இதை கேட்டதும் அகாஸ்வேரு ராஜா விசாரிக்கிறார். விசாரிக்கும் போது இவர்கள் போட்டிருந்த திட்டம் உண்மை என்பதும் மொர்தெகாய் எஸ்தர் சொல்லியதும் சத்தியம் என்பதும் விளங்கிற்று. உடனே அந்த 2 கொன்று போட்டார்கள். அதாவது ராஜாவுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை.
இந்த காரியம் அந்த ராஜா அன்று இரவு தூக்கம் வராமல் படுத்திருக்கும் பொழுது அவர் அந்த புத்தகத்தை வாசிக்க சொல்லும் போது இவர்கள் வாசிக்கிறார்கள். அந்த வேலைக்காரர்கள் வாசிக்கும் போது இதை காதில் கேட்கிறார். அப்பொழுது அவர் அருகில் இருந்தவர்களிடத்தில் கேட்கிறார், எஸ்தரிடத்தில் கேட்கிறார், இந்த மொர்தெகாய்க்கு இவர் இந்த அளவுக்கு நன்மை செய்திருக்கிறாரே, என் உயிரை காப்பாற்றி இருக்கிறார், இவருக்குரிய மரியாதையை நாம் செலுத்தினோமா? அவர்களை கனப்படுத்த வேண்டுமே, இப்படிப்பட்ட நற்காரியத்தை செய்தவர்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்ய வேண்டுமே, அவர்களுக்குரிய கனத்தை கொடுத்தோமா? அவர்களுக்கு அந்த மனிதனுக்கு மொர்தெகாய்க்கு ஏதாவது நன்மை செய்தோமா என்று ராஜா கேட்கிறார். அதற்கு அந்த ஊழியர்கள் ஒன்றும் அவருக்கு கனம் செய்யப்படவில்லை, அவருக்கு மரியாதை கொடுக்கப்படவில்லை, அது அப்படியே விட்டுவிடப்பட்டது, அவருக்கு பதிலுக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொன்னார்கள். கூட இருந்தவர்கள் சொன்னார்கள். இப்படி இருக்க மறுநாள் காலையில் அரசவையில் ராஜா இருந்தார். அப்பொழுது முற்றத்தில் வந்து ஆமான் நின்றார். ஆமானுடைய திட்டம் என்னவென்றால், இன்று நான் மொர்தெகாயை கொல்லப் போகிறேன் என்ற திட்டம். தூக்குமரம் செய்யப்பட்டு விட்டாயிற்று. எஸ்தர் ராஜாத்தி எனக்கு ராஜாவுக்கும் எனக்கும் மட்டும் விருந்து செய்கிறார். அப்படி என்றால் எஸ்தர் ராஜாத்தி என் மேல் அன்பா இருக்கிறார், ராஜா மேல் அன்பா இருக்கிறார், அது போல எனக்கும் தயவு கிடைத்திருக்கிறது, நான் சொன்னால் எனக்கு உதவி செய்வார்கள் என்ற எண்ணத்தில் ராஜா ராணி இருவரும் என்னை பாராட்டுகிறார்கள், கொண்டாடுகிறார்கள், நான் கேட்பதெல்லாம் நடக்கும் என்கிற ஒரு அசட்டுத்தனமான ஒரு தைரியத்தோடு கூட ஆமான் அங்கே வந்து முற்றத்தில் நிற்கிறார். இப்படி முற்றத்தில் நிற்பதை பார்த்ததும் ராஜா ஆமானை உள்ளே வர சொல்லுகிறார். உள்ளே வந்ததும் ஆமானிடம் ராஜா கேட்கிறார், என்ன விஷயம் என்று கேட்கிறார். அதற்கு ஆமான், ராஜா ஆமானை உள்ளே அழைக்கிறார். அழைத்ததும் ஆமான் உள்ளே வந்ததும் ராஜா கேட்கிறார், ஒருவன் எனக்கு என் உயிரையே காப்பாற்றி இருக்கிறான், எனக்கு மிகுந்த நன்மையை செய்திருக்கிறான், அப்படிப்பட்ட மனுஷனுக்கு நாம் எப்படி கனப்படுத்துவது, எப்படி அவர்களுக்கு மரியாதை செலுத்துவது, எந்த காரியத்தை செய்தால் அவர்களுக்கு மரியாதை கொடுத்தது போல இருக்கும், சொல்ல ஆமான் பார்க்கலாம் என்று சொல்லுகிறார். ஆமானுக்கு இங்கு என்ன விஷயம் நடக்கிறது என்று தெரியாது. உள்ளே வந்த ஆமானிடம் இதை கேட்கிறார். ராஜா இப்படி கேட்டதும் ஆமானுக்குள் மிகவும் சந்தோஷம். என்னவென்றால், அப்படிப்பட்ட மரியாதை யாருக்கு கொடுக்க போகிறார் ராஜா? எனக்கு தான் கொடுக்க போகிறார், என்னை தான் பாராட்ட போகிறார், எனக்கு தான் மரியாதை கிடைக்க போகிறது என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டு அவர் சொல்லுகிறார், ராஜ வஸ்திரத்தை, உம்முடைய வஸ்திரத்தை யாரை நீர் மதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீரோ அந்த மனிதனுக்கு உம்முடைய வஸ்திரத்தை கொடுத்து உம்முடைய குதிரையின் மேல் ஏற்றி ஊர் முழுக்க, அந்த அரண்மனை, அந்த பட்டணம் முழுக்க அவர்களை சுற்றி வர செய்து கனப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்லாமல் உம்முடைய ராஜ முடியை, கிரீடத்தை அவருக்கு வைத்து இப்படியாக ஊர்வலம் அழைத்து செல்லப்பட வேண்டும் என்று ஆமான் சொன்னார். ஆமானுக்கு இதெல்லாம் ஆசையா இருந்திருக்கிறது போல. அப்படியே வந்து இதை சொன்னார். இப்படி சொன்னதும் ராஜா ஒரு காரியத்தை செய்தார். இதுதான் கர்த்தருடைய வல்லமை. கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறார், அதாவது எதிரும் புதிரும் என்று சொல்லுவோமே அது போல. அதாவது ஆமானுடைய திட்டம், இன்று மொர்தெகாயை கொல்ல போகிறோம், தூக்குமரம் செய்தாயிற்று. ஆமானுக்கு தான் நினைத்ததெல்லாம் நடக்க போகிறது, மொர்தெகாயை நான் கொல்ல போகிறேன் என்று மிகுந்த சந்தோஷம். தான் பாராட்டப்பட போகிறோம், ராஜாவாக ராஜ மரியாதை நமக்கு கிடைக்க போகிறது என்று மிகுந்த சந்தோஷத்துடன் ஆமான் அந்த நிமிடத்தில் இருக்கிறார். ஆமான் இதை மட்டும் சொல்லவில்லை, இன்னொரு காரியத்தையும் செய்தார். அதாவது, நீர் கனப்படுத்த வேண்டிய மனிதனுக்கு உம்முடைய வஸ்திரத்தையும் உம்முடைய ராஜ கிரீடத்தையும் தரிப்பித்து உம்முடைய குதிரையில் உட்கார வைத்து உம்முடைய பிரபுக்களில் ஒருவர் அவரை அழைத்து செல்ல வேண்டும் என்று ஆமான் சொல்லுகிறார். இதுதான் அவர் சொல்லிய வார்த்தை. உம்முடைய பிரபுக்களில் ஒருத்தர் அந்த மனிதனை அழைத்து கொண்டே போக வேண்டும் ஊர்வலமாக என்று சொல்லப்படுகிறது. இப்படிதான் ஆமான் கொடுத்த ஆலோசனை. இப்படி சொல்லியதை கேட்டதும் அகாஸ்வேரு ராஜா அதே போல தன்னுடைய வஸ்திரத்தை மொர்தெகாய்க்கு உடுத்தி ராஜ கிரீடம் தரிப்பித்து என்னுடைய குதிரையில் ஏற்றி மொர்தெகாயை நீயே, ஆமானே நீயே கூட்டி ஊர்வலம் அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறார்.
இது ஆமானின் தலையில் இடி இறங்கியது போல இருந்தது. இடி தன் தலையில் விழுந்தது போல ஆனது. அவன் முகம் செத்து போனது. ஆமானுடைய முகம் செத்து போனது. அவன் எதிர்பார்த்து வந்தது என்ன, இங்கு நடப்பது என்ன? வேறு யாராவது செய்திருந்தாலும் கஷ்டம்தான். ராஜா சொல்லிவிட்டால் செய்துதான் ஆக வேண்டும். இப்படிப்பட்ட மரியாதை தனக்கு கிடைக்கும் என்று நினைத்து வந்தால், உன் கையால் நீ மொர்தெகாய்க்கு செய் என்று ராஜா சொல்லினார் என்றால், இப்படிப்பட்ட ஒரு நிலையை வரவழைத்து இப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்கியது நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனே. மொர்தெகாயை கொல்ல ஆமான் நினைத்தால், ஆனால் அதே ஆமானால் கௌரவப்படுத்தும்படி கர்த்தர் செய்தார். ராஜாவின் கட்டளையை ஏற்று ஆமான் அப்படியே செய்தான். அதே போல மொர்தெகாயை கனப்படுத்தி ஊர்வலமாக ஆமானை கூட்டி சென்றான். இப்படி எல்லாம் சுற்றி முடிந்து வந்து ஆமான் தன் வீட்டிற்கு வேகமாக துரிதமாக ஓடினான் என்று சொல்லப்படுகிறது. கொண்டு விட்டு விட்டு உடனே புறப்பட்டு வேகமாக போகிறான். அவன் முகம் செத்து போயிற்று. அவன் உயிர் அப்பொழுதே போனது போல ஆயிற்று. அந்த அளவுக்கு அவன் அவமானத்தினாலும் துக்கம் நிறைந்தவனாகவும் அவன் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று மிகவும், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளை கொல்ல நினைத்தவன். அவனுக்கு என்ன நடக்கும்? நன்மையா நடக்க போகிறது. இப்படியாக அவன் மனம் நொறுக்கப்பட்டு அவன் தன் வீட்டிற்கு போனான். அப்பொழுது அங்கிருந்த ஆமானின் மனைவியும் நண்பர்களும் எல்லோரும் கூடி சென்று, யூதருக்கு இப்படி செய்யப்பட்டது என்றால், இப்படி நடந்து விட்டது என்றால், இனி உம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. யூதர்களை ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களுக்கு அடங்கி போக வேண்டியதுதான் என்று இன்னும் அதிகமாக கோபத்தையும் வேதனையையும் தூண்டிவிட்டார்கள் ஆமானுக்கு. இப்படி மனம் உடைந்தவனாக துக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது ஆமான் மிகவும் உடைக்கப்பட்டு அவன் மிகுந்த பெருமையோடு இருந்தான். நான் தான் இந்த தேசத்திற்கே அதிபதி என்பது போல. அப்படிப்பட்ட நிலையில் அவன் மனநிலை இருக்கும் பொழுது இப்படி ஒரு அடியை கர்த்தர் கொடுத்தார் அவனுக்கு. அவன் துன்மார்க்கன், தீமை நினைத்தான், யூதர்களை எல்லாம் கொல்ல நினைத்தான். இப்படி ஆமான் துக்கப்பட்டு கொண்டு இருக்கும் பொழுது வாசலில் வந்து காவலர்கள் நின்றார்கள். எஸ்தர் ராஜாத்தியின் விருந்துக்கு உம்மை அழைக்கிறார். ராஜாவும் நீரும் போக வேண்டும். 2வது நாள் விருந்துக்கு போக வேண்டும். உடனே புறப்பட்டு வாரும் என்று வாசல் காவலாளர்கள் வந்து அழைத்து நின்றார்கள். அவர்களின் அழைப்புக்கு இணங்கி எஸ்தர் தரும் விருந்துக்கு போக ஆமான் ஆயத்தமானான். எஸ்தர் யார் என்பது ஆமானுக்கு தெரியாது. மொர்தெகாயின் தங்கை என்றோ, அல்லது அவன் எஸ்தர் நம்மேல் பட்சமாக நம்மேல் அன்பாக இருக்கிறார் என்று நினைத்துக் கொண்டான். காவலர்களின் அழைப்புக்கு இணங்கி விருந்துக்கு போக ஆமான் ஆயத்தப்பட்டான். இந்த செய்தியில் நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதும் சூழ்நிலைகளுக்கும் கர்த்தர் தேவன் என்பதும் இந்த இடத்தில் விளங்குகிறது. நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு நாம் கலங்க தேவையில்லை. சில நேரங்களில் மனிதர்களை கண்டோ, நம் எதிரிகளை கண்டோ, எதிரியான சில விஷயங்களை கண்டோ நாம் வேதனைப்படுவதுண்டு. அது நம்மை வீழ்த்தி விடுமோ என்று பயப்படக்கூட தோன்றும். ஆனால் எந்தவித காரணிகளும், மனிதர்களோ மற்ற காரியங்களோ சூழ்நிலைகளோ நம்மை வீழ்த்த முடியாது. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது யாரும் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு காரியத்தை நாம் இந்த விஷயத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். அப்படி இருக்க நாம் மிகுந்த தைரியத்துடனும் நம் சூழ்நிலைகளை கண்டு அஞ்சாமல் கர்த்தரிடத்தில் முழு விசுவாசத்தோடு நாம் இருக்க வேண்டும். அதை புரிந்து கொண்டு நாம் செயல்பட்டால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் சமாதானம் உள்ளதாய் இருக்கும். கர்த்தரில் விசுவாசம் வைத்து சகல காரியங்களிலும் சகல சூழ்நிலைகளின் மேலும் நாம் வெற்றி பெற முடியும். கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைப்போம். அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமான் கொல்ல நினைத்தான். கர்த்தரோ மொர்தெகாயை கனப்படுத்த நினைத்தார். கர்த்தர் நினைத்தது நடந்தது. இதுவே சரித்திரம். இது சத்தியமான உண்மை நடந்த சம்பவம், கதையல்ல. இதே போல நம் வாழ்க்கையிலும் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ தேவ மனிதர்கள் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைப்போம். கர்த்தருக்கு பிரியமாய் நடப்போம். எஸ்தர் 7ஆம் அதிகாரம். எஸ்தர் ராஜாத்தி விருந்து கொடுப்பதற்காக 2வது முறை விருந்துக்கு ராஜாவையும் ஆமானையும் அழைத்திருந்தார். இது கர்த்தருடைய திட்டமாய் இருக்கிறது. அதன்படியே
எஸ்தர் ராஜாத்தி செய்தார். அப்படி அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது ஆமானும் ராஜாவும் 2வது நாள் விருந்துக்கு வந்தார்கள். வந்து அவர்கள் பூசித்து திராட்சரசம் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ராஜா அவ்வளவு அன்பாக, இவ்வளவு கனிவாக என்னிடத்தில் நீ நடந்து கொள்கிறாயே, உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று அகாஸ்வேரு ராஜா மிகவும் பாசத்துடன் தன் மனைவி மேல் உண்மையான அன்புடன் கேட்கிறார். என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை வேண்டுமானாலும் கேள், நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த அளவுக்கு எஸ்தர் ராணியின் மேல் ராஜா பிரியமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை, ஒரு மனநிலையை ராஜாவுக்கு கர்த்தரே கொடுத்திருக்கிறார். இப்படி ராஜா கேட்டதும் ராணி, என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கிடைத்தால் போதும் என்று சொல்லுகிறார். இப்படி சொன்னதும் அகாஸ்வேரு ராஜா என்ன வேண்டும் கேள், அதாவது உனக்கு பாதி ராஜ்யம் வேண்டும் என்றாலும் தருகிறேன் என்று ராஜா சொல்லுகிறார். உனக்கு பாதி ராஜ்யம் வேண்டுமானாலும் தருகிறேன் கேள் என்று அன்பாக கனிவாக பேசுகிறார் ராஜா. ஆனால் எஸ்தர் ராஜாத்தி தன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று கேட்கிறார். இதை கேட்டதும் ராஜாவுக்கு சற்று வித்தியாசமாய் இருக்கிறது. என்ன இது இப்படி சொல்லுகிறார் என்று. நன்றாக தானே இருக்கிறார், என்ன திடீரென்று இப்படி பேசுகிறார் என்று. என்ன சொல்லுகிறாய் என்று எஸ்தரிடம் கேட்கிறார். அப்பொழுது என்னையும், அதாவது என் ஜனத்தையும், என் ஜனத்தின் ஆண்கள் பெண்கள் எல்லோரையும், என் பிள்ளைகள், எங்கள் ஜனத்தில் எங்கள் இனத்தார் எல்லாரையும் அடிமைகளாக விற்றிருந்தால் கூட பரவாயில்லை. ஏதோ ஒரு தேசத்திலோ வெளியிடங்களிலோ எங்களை அடிமையாக விற்றிருந்தால், என்னையும் என் ஜனங்களையும் அடிமையாக விற்றிருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் எங்கள் இனத்தையே, ஒட்டுமொத்த ஜனத்தையே கொன்று போடும்படி ஒருவன் செயல்பட்டிருக்கிறான். அப்படிப்பட்ட எங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கிறது என்று எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிறார். இதை கேட்டதும் அகாஸ்வேரு ராஜாவுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. எதுவுமே தெரியாது ராஜாவுக்கு. அப்படி இருக்க தெரியாது. அப்பொழுது சொல்லுகிறார் ராஜா, என்னையும் என் இனத்தையும் கொல்வதற்கு துணிகரமாக ஒருவன் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறான், எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மன்றாடுகிறார். இதை கேட்டதும் ராஜாவுக்கு, அப்படி செய்கிறவன் யார் சொல் என்று மிகுந்த கோபத்தோடு கேட்கிறார். உன்னையும் உன் இனத்தையும் கொல்லுகிறார்களா? யார் அப்படி செய்வது? சொல், நான் பார்த்து கொள்கிறேன் என்று. யார் அப்படி செய்தார் என்று கேட்கிறார். அதற்கு உடனே எஸ்தர் ராஜாத்தி, இந்த துஷ்ட ஆமான் தான் என்று சொல்லுகிறார். இதை கேட்டதும் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த இடிகளும் ஒன்றாய் வந்து ஆமானின் தலையில் விழுந்தது போல இருந்தது. அவன் திகிலடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் தலையில் இடி இறங்கியது போல இருந்தது. அவன் உடனே திகில் அடைந்தான். பயங்கரமானது. அப்படிப்பட்ட ஒரு பயம் வந்து அவனை பிடித்து கொண்டது. ஐயோ, அதாவது எஸ்தர் ராஜாத்தி இவன் மேல் அன்பாக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருந்தான் ஆமான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவன் எதிர்பார்க்காத எல்லா காரியங்களும் நடந்தது. கர்த்தரை காரியங்களை நடத்தினார். அப்படி இருக்க அவன் திகில் அடைந்து திகைத்து நின்றான். அந்த சமயத்தில் இதை கேள்விப்பட்ட ராஜா மிகவும் கோபம் கொண்டு, அவர் மிகவும் அன்பாக கனிவாக பேசிக் கொண்டிருந்தவர், மிகவும் கோபம் கொண்டு, இந்த ஆமானா இப்படி செய்தது என்ற அந்த அதிர்ச்சியில் அவர் அப்படியே அந்த இடத்தை விட்டு எழுந்து திராட்சரசம் முழுவதும் பருகாமல் வைத்துவிட்டு அவர் புறப்பட்டு தோட்டத்திற்கு, அந்த கட்டிடத்தை விட்டு வெளியே தோட்டத்திற்கு உடனே வெளியே சென்று விட்டார். ஏனென்றால் துஷ்ட ஆமான் தான் இப்படி செய்திருக்கிறான் என்று எஸ்தர் ராஜாத்தி சொல்லிவிட்டார். அதனால் அவர் யோசிக்கிறார், சிறிது நேரம் யோசித்து முடிவு செய்யலாம் என்று. இப்படி யோசித்து ஒரு சில நிமிடங்கள் அவர் வெளியே சென்று யோசித்து உள்ளே வருகிறார். அந்த சமயத்திற்குள் விருந்து கொடுத்து கொண்டிருந்தது ராஜாவின் அந்த புறத்தில், ராணி இருக்கிற அந்த வீட்டில். அப்படி இருக்க அந்த அறையில் அவர்கள் இருக்க, ராஜாவும் ராணியும் இருக்கிற அறையில் தான் விருந்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆமானும் அங்குதான் இருந்தான். ராஜா வெளியே சென்ற நிலையில் ஆமான் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள எஸ்தர் ராஜாத்தியிடம் வேண்டிக் கொள்வதற்காக எழுந்து நிற்கிறான். அவன் அந்த நேரத்தில் ராஜா உள்ளே வருகிறார். அவன் எழுந்து நின்றவன் திடீரென ராணியின் படுக்கையில் விழுந்து கிடக்கிறான். ராணி, எஸ்தர் ராணி நின்று கொண்டிருக்க அவன் படுக்கையில் விழுந்து கிடக்கிறான். அந்த ராஜா உள்ளே நுழையும் சமயத்தில் ஆமான் ராணியின் படுக்கையில் கிடப்பதும் ராணி பக்கத்தில் நிற்பதையும் பார்த்து விட்டான்.
இதை பார்த்ததும் ஏற்கனவே ஆமான் மேல் உக்கிர கோபத்தோடு இருந்த ராஜா இந்த காரியத்தை, இந்த ஒரு தோற்றத்தை பார்த்த உடனே அவர் கிட்டே வந்து, நீ செய்ததெல்லாம் போதாதென்று ராணியையும் எடுத்துக்கொள்ள பார்க்கிறாயா என்று சொல்லி, என் கண் முன்னே நீ இப்படிப்பட்ட காரியத்தை செய்ததென்ன? என் கண் முன்னே இந்த காரியத்தை நீ செய்ய துணிகரம் கொண்டாயோ என்று ராஜா சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் சொல்லி வாய் மூடுவதற்குள் அங்கிருந்த சேவகர்கள் வந்து ஆமானின் முகத்தை மூடிவிட்டார்கள். இப்படி அவனை பிடித்து அவனை எடுத்துக்கொண்டு இருக்கும் பொழுது ராஜாவின் பிரதானிகளில் ஒருவர், மொர்தெகாய்க்கு ஆமான் தூக்குமரம் செய்த செய்தியெல்லாம் இவருக்கு தெரியும். அவர் உடனே சொல்லிவிட்டார், ஆமான் மொர்தெகாயை கொல்வதற்காக ஒரு தூக்குமரத்தை செய்து ஆமான் வீட்டில் வைத்திருக்கிறான் என்று ராஜாவுக்கு அந்த நேரத்தில் சொன்னார் அர்போனா. இதை கேட்டதும் ராஜா, அதே மரத்தில் அவனை தூக்கி போடுங்கள் என்று சொல்லிவிட்டார் அகாஸ்வேரு ராஜா. இப்படியாக ஆமான் அந்த தூக்கு மரத்தில் தொங்கவிடப்பட்டு கொல்லப்பட்டவன். அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனே தொங்கி கொள்ள நேரிட்டது. இது ஆமான் செய்த தூக்கு மரம் அவனுக்கே கொள்வதற்கு ஏதுவானது. அதே போல நாம் இயன்றதற்கு நன்மை செய்ய பழகினால் நாமும் நன்மையே பெற்றுக்கொள்வோம். நாம் தீமை செய்ய தோன்றினால், நாம் தீமை செய்ய தொடங்கினால் நாமும் தீமையே பெற்றுக்கொள்வோம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அதனால் எப்பொழுதும் நன்மையை செய்வோம். பிறர் நமக்கு தீமை செய்தாலும் அவர்களை மன்னிப்போம். அப்பொழுது கர்த்தரிடத்திலும் நாமும் மன்னிப்பை பெறுவோம். கர்த்தர் நல்லவர், அவரை போல நாமும் நல்லவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதே அவருக்கு பிள்ளைகளாய் இருப்போம். எஸ்தர் ராஜாத்தியின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தது. இந்த சம்பவங்களுக்கு பின்பாக எஸ்தர் ராஜாத்தி ராஜாவின் காலில் விழுந்து அவர் கால்களை பிடித்துக் கொண்டு, அகாஸ்வேரு ராஜாவின் கால்களை பிடித்துக் கொண்டு அவர் சமூகத்தில் வந்து அழுது தன்னை காக்கும்படி அவர் வேண்டிக் கொண்டார். அப்பொழுது ராஜா மிகவும் கனிவோடு எஸ்தர் ராஜாத்தியின் மேல் அன்போடு, எஸ்தர் ராணியின் மேல் அன்போடு தன்னுடைய செங்கோலை நீட்டினார். அப்பொழுது எஸ்தர் ராஜாவிடம், என்னையும் என் ஜனங்களையும் அதன் பின்பாக ராஜா எஸ்தரிடம் அன்பாக பேசினார். அப்பொழுது ராஜா ஆமானின் வீட்டை, ஆமானுக்கென்று ராஜா கொடுத்திருந்த அந்த வீட்டை எடுத்து மொர்தெகாய்க்கு கொடுத்தார். மொர்தெகாய் யார் என்று எஸ்தர் அறிமுகப்படுத்தினார். என் சகோதரர் என்னை எடுத்து வளர்த்த என் தகப்பனாக, அதாவது என் வளர்ப்பு தந்தையாகவும் அவர் இருக்கிறார். எனக்கு தகப்பனும் எனக்கு அண்ணனும் அவர்தான் உன்னுடைய உயிரையும் காப்பாற்றினார் என்று எஸ்தர் எல்லா காரியங்களையும் சொல்லுகிறார். அதை கேட்டதும் ராஜா மகிழ்ந்து ஆமானின் வீட்டை எடுத்து எஸ்தருக்கு கொடுத்து, ஆமானின் அரண்மனையை இனி உன்னுடைய பொறுப்பு என்று சொல்லிவிட்டார். இப்படி சொன்னதும் எஸ்தர் ஆமானின் அரண்மனைக்கு அதிகாரியாக மொர்தெகாயை எஸ்தரை நியமித்தார். இப்படி சொல்லப்பட்டது. அதன் பின்பாக ராணி ராஜாவின் காலில் விழுந்து அழுது வேண்டிக் கொண்டார். அதாவது, என் ஜனங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றினால் போதாது, என் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும். நாங்கள் ஒரு தீமையும் செய்யவில்லை. இப்படி இன்னும் சில மாதங்களில் என் ஜனங்கள் எல்லோரும் கொல்லப்பட போகிறார்கள். ராஜாவாகிய நீர் முத்திரை போட்டு கடிதம் எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆமான் இந்த காரியத்தை செய்தான் என்று ஆமான் செய்த எல்லா காரியங்களையும் எஸ்தர் ராஜாத்தி விளக்குகிறார். அதை கேட்டதும் ராஜா ஆமானின் மோதிரத்தை எடுத்து மொர்தெகாயின் இடத்தில் கொடுத்து, நீங்கள் இதை பெற்றுக்கொண்டு, ஆமானின் மோதிரம் முத்திரை மோதிரம், அதாவது ஆமானுக்கு ராஜா கொடுத்திருந்த முத்திரை மோதிரம், அந்த மோதிரத்தினால் முத்திரை போட்டால் அதை ராஜா என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வார்கள். அது ராஜாவிடமிருந்து வந்த கட்டளை என்று பொருள். அப்படி இருக்க மொர்தெகாயின் இடத்தில் அந்த முத்திரை மோதிரத்தையும் ராஜா கொடுத்தார். இப்படி அரண்மனைக்கு அதிகாரியாக மொர்தெகாய் மாறினார். இந்த பதவியை கொடுக்கப்பட்டது, முத்திரை மோதிரமும் கொடுக்கப்பட்டது. ராணி மிகவும் அழுது வேண்டிக் கொண்டதின் பேரில், என் ஜனங்களை காப்பாற்றுங்கள், உம்முடைய கட்டளையை நீர், அதாவது மற்ற ஜனங்கள் எல்லோரும் சேர்ந்து 12ஆம் மாதமாகிய ஆதார் மாதம் 13ஆம் தேதியிலே
யூதர்களை கொல்ல வேண்டும் என்று ஆமான் 127 நாடுகளுக்கும் செய்தி அனுப்பிவிட்டார். இந்தியா தேசத்திலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் இருந்த 127 தேசங்கள், இந்தியா தொடங்கி அங்கிருந்து இத்தனை இடங்களுக்கும் இன்றைய இந்திய தேசம்தான் அந்த காலத்தில் இந்து தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து எத்தியோப்பியா வரைக்கும் உள்ள தேசங்களுக்கெல்லாம் அங்கிருக்கிற எல்லா யூதர்களையும் கொல்ல வேண்டும் என்று சட்டம் போடப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்காக எஸ்தர் அகாஸ்வேரு ராஜாவிடம் மன்றாடுகிறார். அப்பொழுது ராஜா, உங்களிடத்தில் நான் முத்திரை மோதிரத்தை கொடுத்திருக்கிறேன், நீங்கள் விரும்பினபடி கடிதம் எழுதி நீங்கள் எல்லா தேசத்திற்கும் அனுப்புங்கள் என்று ராஜா அனுமதி கொடுத்து விட்டார் எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும். இதை கேட்ட உடனே அதற்கு அடுத்ததாக, உங்கள் ஜனத்தை நீங்கள் காக்கும்படியாக என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று ராஜா அனுமதி கொடுத்து விட்டார். அதை பெற்றுக்கொண்ட, அந்த அனுமதியை பெற்றுக்கொண்ட ராணி, அதாவது எஸ்தரும் மொர்தெகாயும் தன் ஜனங்களை காப்பாற்ற முத்திரை மோதிரம், ராஜ முத்திரை போடப்பட்டு அங்கு அவர்கள் காரியங்களை நடப்பித்தார்கள். கடிதம் எழுதினார்கள். அந்த கடிதத்தில் என்ன எழுதினார்கள் என்றால், ராஜா போட்ட கட்டளையை மாற்ற முடியாது, யூதர்களை மற்றவர்கள் கொன்றுவிட வேண்டும் என்று. அதாவது 12ஆம் மாதம் 13ஆம் தேதி. ஆனால் இப்பொழுது நடப்பது 3வது மாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 9 மாதத்தில் மற்றவர்கள் எழும்பி யூதர்களை கொன்று விடுவார்கள். அதற்குள் இவர்கள் கடிதம் எழுதி எல்லா தேசங்களுக்கும் அனுப்பி, அந்த காலத்தில் போக்குவரத்து அதிகம் கிடையாது, ஒவ்வொரு மனிதனும் கொண்டு போய் கொடுக்க வேண்டும், அதனால் சில நாட்கள் ஆகும் என்பதனால் உடனே அவசரமாக அவர்கள் கடிதத்தை எழுதி, அதாவது என்ன கடிதம் எழுதப்பட்டது என்றால், யூதர்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பெண்கள் பிள்ளைகள் என்று எல்லோரையும் அழித்து போட, அவர்களை கொன்று போட யூதர்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது அகாஸ்வேரு ராஜாவினால் என்று கடிதம் எழுதினார்கள். இப்படிப்பட்ட கடிதம் தேசம் எங்கும் பரவியது. எல்லா தேசங்களிலும், எல்லா பிரபுக்களிடத்திலும், எல்லா அதிகாரிகளிடத்திலும் பரவியது. ஆமான் கொலை செய்த செய்தியும் போய் சேர்ந்திருக்கிறது. இந்த கட்டளை பெற்ற பின்பு யாராவது யூதர்களை எதிர்க்க வருவார்களா? வந்தால் யூதர்கள் அவர்களையும் கொன்று போடுவார்கள், அவர்கள் குடும்பங்களையும் அழித்து விடுவார்கள். அதனால் ஒருவரும் யூதர்களுக்கு விரோதமாக கையெடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, யூதர்களை கண்டு பயந்து நடக்க ஆரம்பித்தார்கள் எல்லா தேசங்களிலும் இருக்கிற புறஜாதியார். அது மட்டுமல்ல, இது மட்டும் இருந்தால் கூட பரவாயில்லை, இன்னொரு காரியமும் நடைபெற்றது. பலர் யூதர்களோடு சேர்ந்து, நாங்களும் உங்களுடன் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு பிள்ளைகளாக வாழ்கிறோம் என்று யூத இனத்தில் சேர்ந்து கொண்டார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மேன்மையான காரியத்தை கர்த்தர் செய்தார். அதாவது எருசலேமில் இருந்த தேவாலயத்தில் யூதாவின் ராஜாக்கள் விக்கிரகங்களை செய்து எருசலேம் முழுவதும் தேவாலயத்திலும் விக்கிரக ஆராதனை செய்து பாவத்தை செய்தார்கள். அந்த பாவத்திற்கு நியாய தீர்ப்பாக பாபிலோனுக்கு விரட்டப்பட்டார்கள். அங்கும் அவர்களுக்கு, யூதர்களுக்கு ஆபத்து வந்தது. ஆனாலும் எஸ்தர் என்கிற ஒரு பெண்ணாலும், எஸ்தரும் மொர்தெகாய் என்ற இருவரினாலும் அவர்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவர்கள் நிமித்தம் இந்த யூத ஜனங்களையே காப்பாற்றினார். எவ்வளவு பெரிய நல்லவர்! பாவம் செய்திருந்தாலும் அந்த இடத்தில் நமக்கு கிருபை கிடைத்தது. அந்த பாவத்தின் விளைவாக இத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய கிருபை, நாம் அவரை அண்டிக் கொள்ளும் போது கிருபையை பெற்று நாம் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்கிறோம். யூதர்கள் இங்கு தப்பித்தது போல. இப்படியாக கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அவரை நாம் புரிந்து கொண்டு வாழ்வது நமக்கு நல்லது. எஸ்தர் 8ஆம் அதிகாரம். தாழ்மையோ வாழ்க்கையில் வெற்றியை நமக்கு தரும். அழிவுக்கு முன்னானது அகந்தை என்ற வசனம் உண்டு. ஒரு மனிதன் அகந்தையாய் நடக்க தொடங்கிவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் அழிவு நெருங்கிவிட்டது என்று பொருளாகிறது. அதனால் மேன்மை பாராட்டுதல் நமக்கு கூடாது. நான் பெரியவன், என்னிடத்தில் இது இருக்கிறது, அது இருக்கிறது, நான் இப்படிப்பட்ட திறமைசாலி, நான் பலசாலி என்ற மேன்மை பாராட்டுதல், பெருமை இருக்கக்கூடாது. அது கர்த்தருக்கு அருவருப்பானது. கர்த்தரால் படைக்கப்பட்ட மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடாக மனிதன் இருக்கிறான். இது தன்னை பெருமையாய் நினைக்க கூடாது. என்னால் இது முடியும், நான் பெரிய ஆள், என்னை போல உண்டா, நான் உயர்ந்த குலத்தில் பிறந்தவன், நான் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பவன், நான் அதிகம் படித்தவன், நான் பெரிய பதவியில் இருப்பவன் என்று எந்த விதத்திலும்
ஏன் நான் பெரிய பரிசுத்தவான் என்று கூட மேன்மை பாராட்டக்கூடாது. நாம் பரிசுத்தவானாய் இருந்தால் நம்மை பரிசுத்தமாக்கினவருக்கே அந்த மகிமை போய் சேர வேண்டும். நமக்கு என்ன இருக்கிறது? நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியாது. கர்த்தரே அதை செய்கிறார். அதனால் நான் பரிசுத்தவான் என்று கூட நாம் மேன்மை பாராட்டக்கூடாது. நாம் ஒரே ஒரு காரியத்தில் மட்டும்தான் மேன்மை பாராட்ட வேண்டும். அது என்னவென்றால், கர்த்தர் நமக்கு தெய்வமாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அந்த ஒரு மேன்மை பாராட்டுதலை தவிர மற்ற எந்த மேன்மை பாராட்டுதலும் நமக்கு தேவையில்லை. அவர் திரு கரங்களிலால் படைக்கப்பட்டவர்கள் என்பதே நமக்கு மேன்மையாய் இருக்கிறது. மற்றபடி நமக்கென்று எதுவும் இல்லை என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதியில் எஸ்தரின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் வஸ்தி தன்னைத்தான் மேன்மையாக்கி மேட்டிமையாக நடந்து கொண்டார். அப்பொழுது ராஜாவினால் தள்ளப்பட்டார். ராஜா தன் மனைவியாகிய வஸ்தியை ராணியை அழைத்து வரும்படி ஒரு வேலைக்காரனை அனுப்பாமல் 7 பிரதானிகளை அனுப்பினார். அந்த 7 பிரதானிகளும் மிகவும் பெரியவர். அதிலும் மெகுமான் என்பவர் வயதிலும் மூத்தவர். இப்படி எல்லாவற்றிலும் உயர்ந்த மனிதர்களை அனுப்பி தன் ராணியை அழைத்து வர சொன்னார். ஏனென்றால் அது ராணிக்கு கொடுக்கும் மரியாதை. ஒரு சாதாரண ஒரே ஒரு வேலைக்காரன் போய் அழைத்து வந்தால் மரியாதையாக இருக்காது. அதனால் அதிகமான பிரதானிகளை அனுப்பி 7 பேரை அனுப்பி நீங்கள் போய் அழைத்து வாருங்கள் என்று சொல்ல, ஆனால் வந்திருந்த பெரியோர்கள், நம்மை அழைக்க வந்திருப்பவர்கள் பெரியோர்கள் என்று அழைக்க வந்தவர்களையும் மதிக்காமல் அழைத்து அனுப்பின ராஜா, தேசத்தின் ராஜா, 127 தேசங்களுக்கு ராஜா என்பதையும் உணராமல், எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னுடைய கணவன் என்றும் மரியாதை கொடுக்காமல், அகாஸ்வேரு ராஜாவை மதிக்காமல், அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல், வஸ்தி போகாமல் வர முடியாது என்று சொல்லி அனுப்பினார் அந்த 7 பிரதானிகளிடத்தில். இது என்ன செய்தது? இப்படிப்பட்ட சம்பவம் நடந்ததினால் அங்கு நியாய தீர்ப்பு வந்தது. வஸ்தி ராணி என்ற ஸ்தானத்திலிருந்து தள்ளி போடப்பட்டார். தன் கணவனை இழந்து கடைசி வரைக்கும் தனிமையில் வாழ வேண்டிய சூழ்நிலை வஸ்திக்கு ஏற்பட்டது. மேன்மை பாராட்டுதல் அழிவுக்கு நேராய் கொண்டு போனது. 8ஆம் அதிகாரத்தில் எஸ்தர் 8ஆம் அதிகாரத்தில் எஸ்தர் ராணியோ தன் வளர்ப்பு தந்தையாகிய அண்ணனாகிய மொர்தெகாய்க்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவர் வீட்டில் அவர் அரண்மனையில் வந்து இருக்கும் போது, அவர் கன்னிமாடத்தில் தங்கி இருக்கும் பொழுதும் மொர்தெகாயின் பேச்சை கேட்டு நடந்தார். திருமணமான பின்பும் அகாஸ்வேருவுக்கு ஒரு மனைவியாக, ஒரு ராணியாக மாறிய பின்பும் ராஜாவுக்கு மரியாதை கொடுத்து மிகுந்த தாழ்மையோடு நடந்து கொண்டார். அதனால்தான் ராஜா மிகவும் எஸ்தர் மேல் பிரியமாயிருந்தார். இதுவும் ஒரு காரியம். இதற்கு அடுத்ததாக இந்த 8ஆம் அதிகாரத்திலும் எஸ்தரின் தாழ்மை விளங்குகிறது. அவர் கர்த்தரிடத்தில் தாழ்மையாயிருந்து 3 நாள் உபவாசித்து ஜெபித்தார். வளர்ப்பு தந்தையின் பெயரை கேட்டார். ராஜாவுக்கு தாழ்மையாய் நடந்து கொண்டார். இந்த இடத்தில் அவருடைய தாழ்மை எப்படி விளங்குகிறது என்றால், எஸ்தர் ராஜாத்தியிடம் ராஜா சொல்லுகிறார், அதாவது ஆமான் செய்த தீங்கு வெளிப்படுத்தப்பட்டது. ஆமானுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கப்பட்டாயிற்று. ஆமான் தூக்கு மரத்தில் தூக்கி போடப்பட்டான். அதன் பின்பு ராஜா ஆமானின் அரண்மனை வீட்டை, அது பெரிய அரண்மனையாய் இருந்திருக்கிறது, அதை எஸ்தருக்கு கொடுத்தார். நீயே வைத்துக்கொள் என்று கொடுத்தார். தன்னிடம் அது கொடுக்கப்பட்டதினால் அந்த அரண்மனையை விசாரிக்கும் பொறுப்பை ராணியாகிய எஸ்தர் மொர்தெகாய்க்கு, தன் வளர்ப்பு தந்தைக்கு கொடுத்தார். நீரே அதிபதியா இருந்து அரண்மனையை பாதுகாக்க வேண்டும் என்று ஆமானின் அரண்மனை மொர்தெகாய்க்கு வந்தது. இப்படி இருக்க எஸ்தர் ராஜாத்தி ராஜாவிடம் சொல்லுகிறார், மொர்தெகாய் யார் என்பதையும் தன்னுடைய சகோதரன் என்பதையும் தன்னை வளர்த்த தந்தையாய் இருக்கிறார் என்றும் எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார். இதையெல்லாம் தெரிந்த பின்பு அகாஸ்வேரு ராஜா மொர்தெகாயை உயர்த்தினார். அதாவது ஆமானின் அரண்மனைக்குள் அவருக்கு அதிபதியாக கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆமானின் முத்திரை மோதிரத்தை, அதாவது அது ராஜாவின் முத்திரை மோதிரம், அந்த ராஜாவின் அதிகாரத்தை ஆமானுக்கு ராஜா கொடுத்திருந்தார் அகாஸ்வேரு. அப்படி இருக்க இப்பொழுதோ அந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து, ஆமானிடம் இருந்த முத்திரை மோதிரத்தை எடுத்து மொர்தெகாயின் இடத்தில் ராஜா கொடுத்து விட்டார். அதாவது தேசத்தின் சகல அதிகாரமும், சகல தேசங்களிலும் அதிகாரம் போடும் உரிமை
இதை செய்யலாம், இதை செய்யக்கூடாது என்று அதிகாரம் செலுத்தும் அந்த வல்லமையை ராஜா மொர்தெகாய்க்கு கொடுத்தார். ஆமானுக்கு இருந்த அந்த வல்லமை இப்பொழுது மொர்தெகாய்க்கு வந்தது. இதெல்லாம் நடந்த பின்பு எஸ்தர் ராஜாத்தி நேராக அரண்மனையில் ராஜாவின், அதாவது சபையிலேயே ராஜாவின் கால்களில் விழுந்து ராணியாகிய எஸ்தர் அழுகிறார். அழுது, என் ஜீவனை நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறார். இந்த ராணியின் வேண்டுதலை கேட்டு அவர் அழுவதை பார்த்து ராஜா தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டுகிறார். அப்படி நீட்டப்பட்டதும் ராணியாகிய எஸ்தர் எழுந்திருந்து அதன் பின்பு ராஜாவிடம் பேச தொடங்குகிறார். அதாவது பொற்செங்கோலை நீட்டுவது என்றால் உன் விண்ணப்பத்தை நான் கேட்கிறேன் சொல் என்று ஏற்றுக்கொள்ளும் ராஜாவின் மன பக்குவத்தை குறிக்கிறது. தயவு, ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது ராணிக்கு. இப்படியாக அதை பார்த்ததும் ராணி எழுந்திருந்து, எஸ்தர் எழுந்திருந்து தன் ஜனத்துக்காக விண்ணப்பம் செய்கிறார். என் ஜனமாகிய என் ஜனங்கள், என் இனத்தார் யூதர்கள், அவர்களை ஆண்களும் பெண்களுமாக அடிமைகளாக விற்று போட்டிருந்தால் கூட பரவாயில்லை, நான் பொறுத்து கொண்டு இருந்திருப்பேன். ஆனால் என் இனத்தையே, ஒட்டு மொத்த யூத இனத்தையே, இந்த 127 தேசங்களிலும் இருக்கிற அனைவரையும் அழித்து போட வேண்டும் என்று இந்த ஆமான் திட்டம் போட்டு உன்னுடைய முத்திரை மோதிரத்தை வைத்து சட்டம் இயற்றி தேசமெங்கும் அனுப்பிவிட்டான். 12ஆம் மாதம், இந்த வருடத்தின் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று சட்டம் போடப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் சேர்ந்து யூதர்களை கொல்ல வேண்டும் என்று. இப்படிப்பட்ட துன்பம் நேரிட்டிருக்கும் போது, என் ஜனமாகிய யூதர்களுக்கு இப்படி ஏற்பட்டிருக்கும் பொழுது நான் எப்படி அமைதியாய் இருப்பது? என்னால் எப்படி சந்தோஷமாய் இருக்க முடியும்? எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ராணி எஸ்தர் அகாஸ்வேருவின் கால்களில் விழுகிறார். நான் எப்படி அமைதியாய் இருப்பது என்று ராணி ராஜாவினிடம் கேட்டு தன்னை காப்பாற்றும்படி வேண்டிக் கொள்கிறார். தன் இனமாகிய யூதர்களை காப்பாற்றும்படி. அதற்கு ராஜா மறு உத்தரவு அருளி எஸ்தரின் விண்ணப்பத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய முத்திரை மோதிரத்தை மொர்தெகாய்க்கு கொடுத்திருந்தார். அதை வாங்கி அந்த முத்திரை மோதிரத்தை வைத்து நீங்கள் கடிதம் எழுதி எல்லா தேசங்களுக்கும் அனுப்பி உங்கள் இனத்தை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று ராஜா சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் மிகவும் சந்தோஷமாக மொர்தெகாயும் எஸ்தரும் அதற்கான ஆயத்தங்களை ஏற்படுத்தினார்கள். இவர்கள் இருவரும் போய் கடிதம் எழுதினார்கள். எப்படி என்றால், யூதர்களை 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே மற்ற ஜனங்கள் சேர்ந்து கொன்றுவிட வேண்டும் என்பதே ராஜாவின் ஆமான் போட்ட கட்டளையாய் இருந்தது. ஆனால் ராஜா ஒரு கட்டளை, அதாவது முத்திரை போட்டு, மோதிரத்தினால் முத்திரை போட்டு கட்டளை போட்டுவிட்டால் அதை அழிக்க முடியாது. ராஜா போட்ட கட்டளையை மாற்ற முடியாது, அதை அழிக்கவும் முடியாது. அதனால் அவர்களை காப்பாற்ற, யூதர்களை காப்பாற்ற இஸ்ரவேலராகிய யூதராகிய மொர்தெகாயும் எஸ்தரும் ஒரு திட்டம் போட்டார்கள். அதாவது என்ன கடிதம் என்றால், அவர்கள் எழுதிய கடிதத்தில் அவர்கள் யூதர்களை காப்பாற்ற வழிகளை யோசித்திருந்தார்கள். அது என்னவென்றால், யூதர்கள் தங்களை எதிர்த்து, அதாவது 12ஆம் மாதம் ஆதார் மாதம் 13ஆம் தேதி உங்களை எதிர்த்து சண்டையிட வருகிற யாராயிருந்தாலும், உங்களை கொலை செய்ய வருகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் கொன்று போட ராஜா அனுமதி அளிக்கிறார் என்று கடிதம் எழுதி அதில் ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போட்டு அனுப்பிவிட்டார்கள் எல்லா தேசத்திற்கும். அதாவது தேசத்தின் சம்பிரதிகளை எல்லாம் வரவழைத்து 3ஆம் மாதம், சீவான் மாதமாகிய 3ஆம் மாதத்தில் இந்த காரியத்தை எஸ்தரும் மொர்தெகாயும் செய்தார்கள். இப்படி அந்த கடிதம் அங்கிருந்த ஒவ்வொரு தேசங்களுக்கும் அஞ்சற்காரன் மூலமாக கொடுத்தனுப்பப்பட்டது. அந்த காலத்தில் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஓடி போய் கொடுப்பார்கள். ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அந்த கடிதத்தை தூக்கி கொண்டு ஓடி ஓடி போய் கொடுப்பார்கள். எல்லா ஊர்களுக்கும் கொடுக்கும்படியாக இவர்கள் அஞ்சற்காரர்களை அனுப்பி கடிதங்களையும் நகல்களை கொடுத்து அனுப்பினார்கள். இப்படி அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு
எல்லா தேசங்களும் பரம்பிற்று இந்த செய்தி. இதை யூதர்களுக்கும் அனுப்பினார்கள். யூதர்களுக்கும் அந்நியர்களுக்கும் எல்லோருக்கும் அனுப்பப்பட்டது. அதனால் யூதர்கள் இதை படித்துவிட்டு யூதர்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது யூதர்களுக்கு என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருந்தது என்றால், நீங்கள் ஆயுதங்களை பயன்படுத்தி உங்களுக்கு விரோதமாக கொலை செய்ய யாராவது வந்தால் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் கொன்று போட உங்களுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது என்று சொல்லியாயிற்று. இப்படி யூதர்களுக்கு அனுமதி அளித்து விட்டாயிற்று என்ற நகலை எல்லோரும் படித்தார்கள். யூதர்களும் படித்தார்கள், மற்ற ஜனங்களும் படித்தார்கள். இப்பொழுது எதிரிகளாய் இருப்பவர்கள் யூதரை கொல்ல வந்தால் என்ன நடக்கும்? அதற்கு முன்பாகவே இவர்கள் அவர்களை கொன்று போட்டு விடுவார்கள். அதனால் இப்பொழுது இவர்கள் பயந்து கொண்டு அந்நியர் யாரும் யூதரை கொல்ல துணியவில்லை. இப்படியாக யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். தேசம் எங்கும் சந்தோஷம் உண்டாயிருந்தது. சூசான் அரண்மனை முழுவதும் மிகுந்த சந்தோஷமும், அந்த நகரமே அந்த பட்டணமே மிக சந்தோஷமாய் இருந்தது. இந்த செய்தி போய் சேர சேர எல்லா தேசங்களிலும் மிகவும் சந்தோஷமும் களிப்பும் உண்டாயிருந்தது. ஏனென்றால் எல்லோரும் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். 12ஆம் மாதத்தில் அழிவு வரப்போகிறது என்று. எல்லா தேசத்தில் இருக்கிற யூதர்களும் வேதனையோடு இருந்தார்கள். 12ஆம் மாதத்தில் அழிவு வருகிறது என்று. ஆனால் இவர்கள் எழுதின கடிதங்கள் மூலம் எல்லோரும் பலப்பட்டு சமாதானம் அடைந்தார்கள். இப்படியாக யூதர்கள் அந்த முறை பாதுகாக்கப்பட்டார்கள். இப்படி எஸ்தர் ராஜாத்தி கர்த்தர் மேல் வைத்த விசுவாசத்தினாலும் கர்த்தரிடத்தில் இருந்த பக்தி வைராக்கியத்தினாலும் தன்னுடைய தாழ்மையான குணத்தினாலும் அவர் தம் ஜனங்களை காப்பாற்றிக் கொண்டார். அவர் அதிகமாய் ஜெபித்தார். எஸ்தர் ராஜாத்தி அந்த ஜெபம் அவர்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தது. அதுபோல கடைசி காலத்தில் அநேகம் ஆமான்கள் இந்த தேசத்தில் இருப்பார்கள். இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆமான்கள் ஏராளம். அன்று ஒரு ஆமான் தான், இன்றோ எல்லா இடங்களிலும் பெரும்பாலான இடங்களில் ஆமான்கள் இருக்கிறார்கள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக. அதனால் அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஜெபம்தான். நாம் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைக்க வேண்டும், அதே நேரத்தில் ஞானமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாப்பார். கர்த்தர் மேல் விசுவாசம் வைத்து பக்தி வைராக்கியத்துடனும் கர்த்தருக்கு பிரியமான வழிகளிலும் நடக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலேயும் வஸ்தியை போல மேன்மை பாராட்டக்கூடாது. நமக்கு வாழ்வு வந்து விட்டது, நாம் ராணியாக இருக்கிறோம், பலருக்கு விருந்து கொடுக்கிறோம் என்று மேன்மை பாராட்டக்கூடாது. நாம் எப்பொழுதும் சாதாரண மனிதர்களே. இன்று இருந்து நாளைக்கு நம் ஜீவன் இருக்கும் என்று சொல்ல முடியாது. எந்த ஒரு நிச்சயமும் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஒருவரே நம்மை காப்பாற்ற முடியும். அவர் ஒருவரே நிரந்தரமானவர், நித்திய வாசியுமாய் இருக்கிறார். அதனால் கர்த்தரை பணிந்து கொண்டு அவரை மேல் விசுவாசம் வைத்து அவரில் அன்பு கூர்ந்து நாம் நடந்து கொள்ள வேண்டும். எஸ்தர் 9-10 அதிகாரங்கள். கர்த்தரை நம்பினவர்கள் கைவிடப்படுவதில்லை. அவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார். எப்படிப்பட்ட நெருக்கமும் இடுக்கமும் வந்தாலும் அவர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நல்லவர், அவர் மிகவும் பெரியவர். கர்த்தர் கிருபையுள்ளவர், அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர். அவரை நம்பி நாம் வாழும்போது நம் வாழ்க்கையில் எப்பொழுதும் பாதுகாப்பு நிறைந்திருக்கும். எந்தவித சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்மை யாதொரு தீங்கும் நமக்கு நேரிடாது. எந்த ஒரு தீமையும் நமக்கு வந்திடாது. கர்த்தர் அந்த அளவுக்கு நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவனாகவும் இருக்கிறார். அதற்கு இந்த எஸ்தரின் சரித்திரம் மிகவும் ஆதாரபூர்வமானதாக இருக்கிறது. எஸ்தர் ராஜாத்தி செய்த காரியங்கள், அவருக்கு வந்த துன்பங்கள், யூதர்கள் ஒட்டுமொத்த ஜனத்திற்கும் வந்த ஒரு இனத்திற்கே வந்த ஒரு சோதனை. அந்த பாடுகளில் இருந்து எஸ்தர் ராஜாத்தியும் மொர்தெகாயும் அவரது அண்ணனான மொர்தெகாயும் கர்த்தரை நோக்கி மன்றாடி கர்த்தரிடத்தில் பக்தியாய் இருந்தார்கள். அதனால் அந்த இனமே பாதுகாக்கப்பட்டது. அதாவது ராஜாவுக்கு ஆமான் செய்த திட்டங்கள் தெரிய வந்து அவைகள் எல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட பின்பு ஆமானை கொன்று போட்டார் ராஜா. ஆமானின் அதிகாரத்தில் மொர்தெகாயை வைத்தார். அந்த ஸ்தானத்தில், அதாவது
ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் மொர்தெகாய் வைக்கப்பட்டார். அவர் வெண்மையும் இளநீல நிறமுமான வஸ்திரங்கள் தரிக்கப்பட்டு, அதன் மேல் இரத்தாம்பர வஸ்திரமும் தரிக்கப்பட்டு, அவர் மிகவும் கௌரவப்படுத்தப்பட்டார். மொர்தெகாய் கனப்படுத்தப்பட்டார். ஒருமுறை அகாஸ்வேரு ராஜாவின் உயிரையே காப்பாற்றி இருக்கிறார். அதன் பின்பு எஸ்தர் ராஜாத்தியின் மன்றாட்டின் பேரில் ராஜா மொர்தெகாயை கனப்படுத்தினார். இப்படியாக நடந்தது. இப்படி இருக்க இந்த காரியங்கள் எல்லாம் நடந்த பின்பு எஸ்தர் ராஜாத்தி ராஜாவிடம் மன்றாடுகிறார். என் இனத்தின் ஜனங்களை காப்பாற்ற வேண்டும், யூதர்களை காப்பாற்ற வேண்டும். இந்த வருடத்தின் 12ஆம் மாதம் 13ஆம் தேதி அவர்களை கொல்ல வேண்டும் என்று ராஜாவின் முத்திரை போடப்பட்டு ஆமான் அனுப்பிவிட்டான். தேசம் எங்கும் 127 தேசம் எங்கும் அனுப்பிவிட்டான். இதனால் என் ஜனங்களுக்கு ஆபத்து வந்ததே. அந்த நாளில் எல்லோரும் என் ஜனங்களை கொன்று போடுவார்களே. நான் எப்படி சமாதானமா இருப்பது என்று எஸ்தர் ராஜாத்தி அகாஸ்வேரு ராஜாவின் முன்பாக அழுது அவர் வேண்டிக் கொள்கிறார். எஸ்தர் ராஜாத்தி. அதை கேட்டதும் ராஜா மனமிறங்கி, உன் ஜனங்களை நீ காப்பாற்றிக்கொள், அதற்கு தேவையான அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று மொர்தெகாய்க்கும் எஸ்தருக்கும் சொல்லிவிடுகிறார். அதனால் அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட இவர்கள் இருவரும் கடிதம் எழுதி அந்த எல்லா நாடுகளுக்கும் அனுப்புகிறார்கள். 127 நாடுகளுக்கும் அனுப்புகிறார்கள். என்ன கடிதம் என்றால், குறிக்கப்பட்ட 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பி வருகிறார்களோ அவர்களை எல்லாம் யூதர்கள் கொன்று போடலாம், அதற்கான ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று ஆயுதங்கள் பயன்படுத்திக் கொள்ள அவர்களுக்கு யூதர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து கடிதம் எழுதி அனுப்பப்பட்டது. ராஜாவின் முத்திரை மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டு, இப்படியாக இவர்கள் இருவரும் செய்ததினால் எல்லா தேசங்களுக்கும் இந்த செய்தி பரவியது. அப்பொழுது அந்த குறிக்கப்பட்ட 12ஆம் மாதமாகிய ஆதார் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்கள் கொல்லப்பட வேண்டும் என்று ஆமான் சட்டம் போட்ட அதே தேதியிலே யூதர்கள் எல்லோரும் எழும்பி ஆயுதங்களை பயன்படுத்தி தங்கள் சத்துருக்களை கொன்று போட்டார்கள். சுமார் 70,000 ஜனங்களுக்கும் மேல் தேசம் எங்கும், அதாவது இந்த 127 தேசங்களிலும் 70,000 ஜனங்களுக்கு மேல் யூதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை அதே தேதியில் அந்த ஆதார் மாதம் 13ஆம் தேதியிலேயே கொன்று போட்டார்கள். இந்த காரியம் அங்கு மட்டுமல்ல, சூசான் அரண்மனையிலும் நடந்தது. சூசான் அரண்மனையில் 500 ஜனங்களை, யூதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். இப்படி நடந்தது. இதெல்லாம் முடிந்த பின்பு ராஜா வந்து எஸ்தர் ராஜாத்தியை அழைத்து, இப்படி இந்த அரண்மனையில் 500 பேர்களை கொன்று போட்டிருக்கிறார்கள். உங்கள் இனத்திற்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை உனக்கு இன்னும் என்ன வேண்டும் கேள், நான் உனக்கு செய்கிறேன், உனக்கு தேவையானதை சொல் என்று ராஜா மிகவும் பரிவும் பாசமுமாக எஸ்தர் ராஜாத்தியிடம் கேட்கிறார். அதற்கு எஸ்தர் ராஜாத்தி சொல்லுகிறார், அப்படியானால் நீங்கள் உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் இன்னும் ஒரு நாள், நாளையும் சூசான் அரண்மனையில் இப்படிப்பட்ட காரியம் நடக்க அனுமதி தர வேண்டும் என்று எஸ்தர் கேட்கிறார். அதற்கும் ராஜா ஒப்புக்கொண்டு நாளைக்கும் நீ இந்த காரியத்தை செய்யலாம் என்று அனுமதி கொடுக்கிறார். அதன்படி 14ஆம் தேதியிலேயும் சூசான் அரண்மனையிலே அங்கிருந்த துன்மார்க்கரை எல்லாம் 300 பேர்களை கொன்று போட்டார்கள். இப்படி எல்லா தேசங்களிலும் சூசான் அரண்மனையிலும் யூதர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். இப்படி கொல்லப்பட்டு அதன் பின்பாக மொர்தெகாய் ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் 2வது அதிபதியாய் அவர் நியமிக்கப்பட்டார். இப்படியெல்லாம் மிகுந்த கௌரவமும் கனமும், மொர்தெகாய் ஒரு தேசத்தில் ராஜாவுக்கு இருக்கிற அதிகாரம் மொர்தெகாய்க்கு கிடைத்தது. அந்த அளவுக்கு மொர்தெகாய் மிக ஞானமாக செயல்பட்டார். தேசத்திற்கும் நன்மை செய்தார், யூதர்களுக்கும் நன்மை செய்தார். அவர் யூதர்களை காப்பாற்றுவதற்கு மிகவும் பயன்பட்டார். இப்படியாக மொர்தெகாயின் செயல்கள் யூதர்களுக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருந்தது. அவர் காலம் முழுவதும் அருமையான காரியங்களை செய்து முடித்தார். இப்படி எஸ்தர் என்கிற ஒரு பெண்ணின் மூலமாகவும் அவரது அண்ணனான மொர்தெகாயின் மூலமாகவும் கர்த்தர் யூதர்களை காப்பாற்றினார். இப்படிப்பட்ட நல்ல காரியம் நடைபெற்றதை நினைத்து மொர்தெகாயும் எஸ்தரும்
இந்த நாளை நாம் பண்டிகை கொண்டாட வேண்டும் வருடா வருடம் என்று நினைத்து, அதாவது ஆமான் போட்ட அந்த சீட்டு ஆதார் மாதம் 13ஆம் தேதிக்கு சீட்டு போட்டான். அந்த ஆமான் போட்ட சீட்டின் பெயர் பூர் என்று சொல்லப்பட்டது. அந்த நாளில் அவனுடைய அந்த பெயர் வைக்கப்பட்ட அந்த சீட்டு போட்டதின் நினைவாக பூரிம் என்கிற பெயரை கொடுத்து ஒவ்வொரு வருடமும் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே பூரிம் பண்டிகை 14ஆம் தேதியிலும் 15ஆம் தேதியிலும் கொண்டாடப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஏனென்றால் இந்த சட்டம் வந்த பின்பாக தேசம் எங்கும் 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதர்கள் எழும்பி எல்லா தேசங்களிலும் தங்கள் சத்துருக்களை கொன்று போட்டு மறுநாளில் களிப்பும் சந்தோஷமுமாக அதை கொண்டாடினார்கள். விருந்து கொண்டாடலாக மறுநாள் இருந்தது 14ஆம் தேதி. ஆனால் சூசான் அரண்மனையில் 13, 14 2 நாட்கள் அங்கு எதிரிகளை கொன்று குவித்து 15ஆம் தேதி அவர்கள் சந்தோஷமாக விருந்துண்கிற நாளாக கொண்டாடினார்கள். அதே போல செய்யப்பட்டது. அந்த வருடா வருடம் இந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும் என்று நியமிக்கப்பட்டது. அந்த காலத்தில் இந்த பூரிம் பண்டிகையை செய்ய தொடங்கினார்கள். மொர்தெகாயினால் நியமிக்கப்பட்டது. அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். அதன்படி செய்யவும் தொடங்கினார்கள். இப்படியாக தேசம் எங்கும் யூதர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். யூதரின் சத்துருக்கள் அழிந்து போனார்கள். யாரை கொல்ல வேண்டும் என்று ஆமான் நினைத்தானோ அவர்கள் வாழ்ந்தார்கள். யாரெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆமான் நினைத்து திட்டம் போட்டானோ அவர்கள் எல்லாம் கொன்று போடப்பட்டார்கள். அதாவது யூதர்களின் எதிரிகள் வாழ்வதற்கு ஆமான் திட்டம் போட்டான். கர்த்தர் தலைகீழாக மாற்றி போட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளின் எதிரிகளை கொன்று போட்டார். தம்முடைய பிள்ளைகளை அவர் பாதுகாத்தார். இதுதான் கர்த்தர் சொல்லி இருக்கிற வசனத்தின் பொருளா இருக்கிறது. உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்ல. நாம் நினைப்பதெல்லாம் நடந்துவிடும் என்று எவன் நினைக்கிறானோ அவன் மிகப்பெரிய துன்மார்க்கன். நாம் நினைப்பதெல்லாம் நடக்காது. கர்த்தர் நினைப்பதே நடக்கும். கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் அற்பமான தூசு போன்ற மண் ஓடுகளுக்கு ஒத்த ஓடான மனிதன். மண்ணை பிசைந்து பானை செய்து அதை உடைத்தால் அந்த ஓடு என்று சொல்வார்கள். சுட்ட மண் ஓடு. அந்த ஓடு அதுவும் மண்தான். அதே போல கர்த்தர் மனிதனையும் மண்ணை பிசைந்துதான் ஆதாமும் ஏவாளையும் உருவாக்கினார். அப்படி இருக்க மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடுதான் நாம் என்பதை மறந்து விடக்கூடாது. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாய் நாம் இருக்கிறோம் என்று. அப்படிப்பட்ட நாம் நம்மை உயர்த்துவதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் இல்லை. நாம் மேன்மை பாராட்டுவதற்கு நம்மிடத்தில் எதுவும் இல்லை. நாம் பெரிய திறமைசாலிகள் என்றால் அந்த திறமையை கொடுத்தவர் கர்த்தராய் இருக்கிறார். நாம் பெரிய பலசாலி என்றால் அந்த பலத்தை கொடுத்தவர் கர்த்தர். நாம ஏற்படுத்தி கொள்ளவில்லை. அதனால் எப்படி நாம் அதை உரிமை கொண்டாட முடியும்? நாம் பெரிய ஞானி என்றால் இந்த மூளைக்கு ஞானத்தை கொடுத்தவர் கர்த்தராய் இருக்கிறார். ஒரு நொடியில் நம்மை பைத்தியமாக்கவும் அவரால் முடியும். அப்படி இருக்க நாம் மேன்மை பாராட்ட என்ன இருக்கிறது? கர்த்தர் ஒருவரே பெரியவர். நாம் எல்லாம் அவர் திருக்கரங்களினால் படைக்கப்பட்ட படைப்புகளாய் இருக்கிறோம். இந்த உண்மையை உணர்ந்து நம்மை நாம் உயர்த்தி கொள்ளாமல் நம்மை நாம் தாழ்த்த பழகுவோம். நம்மை நாம் தாழ்த்துவது என்பது உண்மையை உணர்ந்து கொள்வது என்று பொருள். உண்மையை உணர்ந்து கொள்வது, உண்மையை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்வதே தாழ்த்துவது. அதாவது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நம்மை தாழ்மையாக நினைப்பதல்ல. நாம் தாழ்மையானவர்கள் தான். நம் நிலையை நாம் சரியாக புரிந்து கொள்வது, அதை உணர்ந்து கொள்வதே தாழ்மை எனப்படுகிறது. தாழ்மை என்பது உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நம்மை நாம் தாழ்த்தி நினைப்பதல்ல. நாம் தாழ்ந்தவர்கள் தான் என்ற உண்மையை புரிந்து உணர்ந்து செயல்படுவது. அதுவே கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கிறது. கர்த்தர் நம்மை பொய்யாய் உயர்த்தி வைத்து நாம் உயர்ந்தவர்களாய் இருந்து நீ உன்னை தாழ்த்தி என்று பொய்யாய் நடிக்க சொல்லவில்லை. நாம் தாழ்ந்தவர்கள் தான். எதற்கும் மேன்மை பாராட்ட தகுதியற்றவர்கள் தான். அதனால் உன்னை நீ உணர்ந்து கொள் என்பதே கர்த்தருடைய வார்த்தையா இருக்கிறது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் தேவனால் உயர்த்தப்படுவான் என்றால் அதன் பொருள் என்ன? ஒருவன் தன் நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். தான் தாழ்ந்தவன் என்பதை புரிந்து கொண்டால் கர்த்தர் அவனை உயர்த்துவார். நீ ஒன்றுமில்லை என்று ஒவ்வொரு மனிதனும் நினைத்தால் அவன் உயர்த்தப்படுவதற்கு கர்த்தரால் அவன் தகுதியுடைய பாத்திரம் ஆகிறான். இதையே கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஒன்றுமில்லை.
இன்று இருக்கிறோம், நாளை இருப்போம் என்கிற நிச்சயம் இல்லை. நம் ஜீவனை நாம் உருவாக்கி கொள்ளவில்லை. நம் வாழ்வை நாம் நியமிக்கவில்லை. நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதும் இல்லை. நாம் நடப்பதை எல்லாவற்றையும் நம்மால் நடப்பதும் இல்லை. எல்லா காரியங்களையும் நடப்பிப்பவர் கர்த்தரே. அதை புரிந்து உணர்ந்து செயல்படுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் மிகவும் பெரியவர். அவர் சிருஷ்டிகர். நாம் சிருஷ்டிக்கப்பட்ட படைப்புகள். நம்மை நாம் உணர்ந்து புரிந்து கொள்வதே ஞானமாயிருக்கிறது. நம்மை மேன்மை பாராட்டி அழிந்து போகாமல் நம்மை நாம் உணர்ந்து கொண்டு நித்தியமாக நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொண்டு நிரந்தரவாசியான கர்த்தரோடு கூட நாமும் நிரந்தரமாய் வாழ்வதே ஞானமான செயலாயிருக்கிறது. நம்மை உயர்த்தி இவ்வுலக வாழ்க்கையில் நம்மை நாமே உயர்த்தி அழிந்து போவதை விட நம்மை புரிந்து கொண்டு நம்மை நாம் தாழ்த்தி கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்வதே புத்திசாலித்தனம். அதுவே ஞானமாயிருக்கிறது. நம்மை நாம் உணர்ந்து கொள்வோம். நாம் அற்பமானவர்களே, நாம் புல்லை போன்றவர்கள். நம்மை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதே வாழ்க்கை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுவே நீதியா இருக்கிறது. அவர் நம்மை படைத்தார், அதற்கு ஒரு நோக்கம் வைத்திருந்தார். படைத்தவருக்கு நாம் இப்படிதான் வாழ வேண்டும் என்கிற விருப்பத்தை வைத்துக் கொண்டு அவருக்கு விருப்பம் இல்லையா? விருப்பம் என்பது சித்தம் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அவர் சித்தப்படி நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சித்தப்படி வாழ வேண்டியதும் அவசியமாய் இருக்கிறது. அதுவே நீதியுமாய் இருக்கிறது. அப்படி கர்த்தரால் படைக்கப்பட்ட நாம் அவர் விருப்பப்படி வாழ்வதே நீதியாய் இருக்கிறது. அவர் நம்மை படைப்பார், நான் என் இஷ்டப்படி வாழ்வேன் என்பது அநீதியானது. அதனால் சுயநலமாகவும் பெருமை பாராட்டி கொண்டும் தன் இஷ்டத்திற்கு தானே காட்டு கழுதை போல வாழக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ வேண்டும். கர்த்தர் நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு ஃபார்முலாவை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஃபார்முலா என்பதே வேத வசனங்களா இருக்கிறது. தினந்தோறும் வேத வசனத்தை தியானித்து ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை ஒவ்வொரு வருடத்தின் துவக்கத்திலும் ஆரம்பித்து வருட முடிவில் முடிக்க வேண்டும். ஒரு நாளைக்கு 4 அதிகாரங்கள் படித்தாலும் படிக்கலாம். அப்படி படித்துக் கொண்டு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு முறை வேதத்தை தியானித்து நம் வாழ்க்கையை சுத்திகரித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதன்.